பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கான ஆதரவு 4 விழுக்காடு அதிகரித்து அவரது நிர்வாகத்தின் 2வது ஆண்டில் 54 விழுக்காடாக உயர்ந்துள்ளது என்று மெர்டேக்கா ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல பகுதிகளில் அன்வாரின் செயல்திறனில் வாக்காளர்கள் பொதுவாக திருப்தி அடைந்துள்ளதாகவும், ஆனால் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் பற்றி கேட்கப்பட்ட போது கலவையான மதிப்பீட்டை அவர்கள் அளித்ததாகவும் மெர்டேக்கா மையம் கூறியது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதில் அன்வாரின் முயற்சிகளில் வாக்காளர்கள் பெரும்பாலும் திருப்தி அடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து மலேசியாவின் கௌரவம் மற்றும் அரசாங்க சேவையை மேம்படுத்துதல், உறுதியாக பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் ஆகியவற்றிலும் மக்கள் திருப்தி அடைந்துள்ளதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் கூட்டரசு அரசாங்கத்திற்கான ஆதரவு 2023ஆம் ஆண்டு நவம்பரில் 46 விழுக்காடு இருந்ததை ஒப்பிடுகையில் தற்போது இது 51 விழுக்காடாக உயர்ந்திருப்பதாக மெர்டேக்கா மையம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குதல், வாழ்க்கை செலவு பிரச்சினைகளை தீர்வு காணுதல், நேர்மையை மேம்படுத்துதல், ஊழலை எதிர்த்து போராடுதல் மற்றும் இன உறவுகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 8 அம்சங்களில் அரசாங்கத்தின் செயல்திறனை மதிப்பிடும் வகையில் அதன் ஆதரவு காட்டியுள்ளது. நவம்பர் 27 முதல் டிசம்பர் 10 வரை நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 52 விழுக்காடு மலாய்க்காரர்கள், 29 விழுக்காடு சீனர்கள், 7 விழுக்காடு இந்தியர்கள் மற்றும் 6 விழுக்காடு முஸ்லிம் பூமிபுத்ரா மற்றும் முஸ்லிம் அல்லாத பூமிபுத்ராவை உள்ளடக்கிய 1207 பதிவு பெற்ற வாக்காளர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதே வேளையில் தற்போதைய கூட்டரசு அரசாங்கத்திற்கு எதிராக 47 விழுக்காட்டினர் அதிருப்தி அடைந்துள்ளதையும் மெர்டேக்கா மையம் கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது. பத்துமலை திருத்தலத்தில் 140 அடி உயரத்தில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய முருகன் சிலையின் திருவடிக்கு எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி 2025 புத்தாண்டு தினத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு பன்னீர் அபிஷேகம் மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்று காலை 9 மணிக்கு மேல் நடைபெறும் சிறப்பு பூசைக்கு பின் பக்தர்கள் அனைவரும் முருகன் சிலையின் திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றனர். அன்றைய தினம் பொது விடுமுறையாகவும் இருப்பதால் அதிகமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்பதால் அனைவரும் வரிசையாக நின்று திருமுருகன் திருவடிக்கு அபிஷேகம் செய்து இறையருள் பெற்று செல்வதோடு அங்கு நடைபெறும் அன்னதானத்திலும் கலந்து கொள்ளும்படி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல்ஸ் எனப்படும் சூரிய சக்தி மீன் தகடுகளை பொருத்துவதை ஊக்குவிக்க வழங்கப்பட்ட விலைக்கழிவு சலுகை அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி மாற்ற மற்றும் நீர் உருமாற்றத்துறை அமைச்சு அதனை அறிவித்துள்ளது. சோலாரிஸ் எனும் அந்த சூரிய சக்தி வெகுமதி திட்டத்தின் கீழ் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கும் மக்களுக்கு 4000 ரிங்கெட் வரையில் விலைக்கழிவு சலுகை வழங்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் நிகர் ஆற்றல் அளவு திட்டத்தின் கீழ் உள்ள வழிகாட்டிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதற்கு ஏற்ப தற்போது அச்சலுகை காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு விளக்கியது. மேம்படுத்தப்பட்ட வழிகாட்டிகளுக்கு ஏற்ப வீடுகளுக்கான கோட்டா அளவு 150 மெகாவாட்ஸ் அதிகரித்து இனி மொத்தமாக 600 மெகாவாட்ஸ் மின்சாரம் வழங்கப்படும். அதே சமயம் வர்த்தக தளங்களுக்கும் தொழில்துறைகளுக்கும் 300 மெகாவாட்ஸ் அதிகரிக்கப்பட்டு இனி 1700 மெகாவாட்ஸ் மின்சாரம் வழங்கப்படும் என அமைச்சு கூறியது. TNB கணக்கு வைத்திருக்கும் அனைத்து மலேசியர்களும் அதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஒருவர் ஒரு தடவைதான் அச்சலுகையை பெற முடியும். முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அந்த விலைக்கழிவு சலுகை வழங்கப்படும். ஆனால் வீட்டில் சூரிய தகடுகள் பொருத்தப்பட்ட பிறகே TNB வாயிலாக அந்த விலைக்கழிவு வழங்கப்படும். இது குறித்து மேல் விவரங்கள் TNBயின் அகப்பக்கத்திலும் சேடா எனப்படும் எரிசக்தி ஆணையம் மற்றும் நீடித்த எரிசக்தி மேம்பாட்டு அதிகார தரப்பின் அகப்பக்கத்திலும் கிடைக்கும்.
ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 இருந்து 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். திருமுறை பயிற்சி மையமாக திகழும் பன்னிசை பாடசாலை தனது வரலாற்று பக்கங்களில் முக்கியமான நிகழ்வாக முதல் பட்டமளிப்பு விழாவை தமிழிசை பயணம் 24 என்ற தலைப்பில் வெகு விமரிசையாக கொண்டாடியது. 2019 தொடங்கப்பட்ட பன்னிசை பாடசாலை தேவார திருவாசக பாடல்களின் பன்னிசையை 3 நிலைகள் கொண்ட பாடத்திட்டம் மற்றும் சான்றிதழ் முறைகளுடன் கற்றுத்தரும் முதன்மையான பள்ளியாக திகழ்கிறது. இங்கு வழங்கப்படும் 4 வருட திருக்குறிப்பு பாடநெறியின் அடிப்படையில் திருமுறை பன்னிசை பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த 126 மாணவர்களுக்கு நேற்று இவ்விழாவில் பட்டம் வழங்கப்பட்டது. மலேசியாவிலேயே முதல் முறையாக ஒரு கல்வி மையமாக திருமுறை பன்னிசை பட்டமளிப்பு விழாவை நடத்திய இடமாக பன்னிசை பாடசாலை சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பது இதன் மிகப்பெரிய பெருமையே. இந்நிகழ்ச்சியின் ஒரு அம்சமாக பன்னிசை பாடலை மாணவர்கள் தேவார மூவரின் 24 பாடல்களை ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் பன்னிசை வடிவில் பாடி பன்னிசை வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டினர். கலையையும் பக்தியையும் ஒன்றிணைத்து 200 மாணவர்கள் தேவார பாடல்களை பாடி உலகளாவிய திருமுறை சமூகத்தினருக்கு பன்னிசையை அறிமுகப்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்றினர். திருமுறையை பக்தி இசையாக மட்டுமல்லாமல் அதன் பண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்னிசையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே பன்னிசை பாடசாலையின் நோக்கமாகும். கடந்த 8 ஆண்டுகளாக கேங் பெசிபிக் சிவா என்ற பெயரில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலைச் சேர்ந்த 16 ஆடவர்கள் இன்று பினாங்கு பட்டவத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். சோஸ்மா எனப்படும் 2012 பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டனர். 2016 ஜூன் முதல் இவ்வாண்டு நவம்பர் 26 வரை அக்குற்றங்களில் ஈடுபட்டதாக அவர்களில் 23 முதல் 44 வயதிலான 14 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 32 முதல் 44 வயதிலான மேலும் 2 2019 முதல் 2024 நவம்பர் 26 வரை அக்குற்றங்களை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. தமிழில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட புரிந்து கொண்டது போல் அவர்கள் தலையாட்டினர். சோஸ்மா சட்டம் உயர்நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதால் அவர்களிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். 16 பேரில் எவருக்கும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை. வழக்கு வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி செவிமடுப்புக்கு வருகிறது. ஜோஹர் பாருவில் பங்கு முதலீட்டு மோசடியில் மெக்கானிக்கும் உணவு கடை வியாபாரியுமான பெண்ணும் தலா 1 லட்சம் ரிங்கேட்டுக்கும் மேல் பறிகொடுத்து உள்ளனர். முதல் சம்பவத்தில் 400 விழுக்காடு வரை லாபம் கிடைக்கும் என நம்பி இணையம் வாயிலான பங்கு முதலீட்டு மோசடியில் 1,72,000 ரிங்கேட்டை பறிகொடுத்து உள்ளார் மெக்கானிக். குறுகிய காலத்திலேயே அவ்வளவு லாபம் கொட்டுமென்ற விளம்பரத்தால் 44 வயது அவ்வாடவர் ஏமாந்திருப்பதாக தென் ஜோஹர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ராவ் சலாமாட் கூறினார். பங்கு முதலீட்டு ஆலோசகர் என கூறிக்கொண்டு நவம்பர் 2ஆம் தேதி வாட்ஸ்அப் வாயிலாக பெண்ணொருவர் அவரை தொடர்பு கொண்டுள்ளார். கொடுக்கப்பட்ட லிங்க் இணைப்பை தட்டி சுய விவரங்களையும் வங்கி கணக்கு விவரங்களையும் அவர் நிரப்பியுள்ளார். இதையடுத்து நவம்பர் 5 முதல் டிசம்பர் 13 வரையிலான காலகட்டத்தில் 13 தடவையாக 7 வங்கி கணக்குகளில் மொத்தமாக 1,72,000 ரிங்கேட்டை அவர் முதலீட்டாக போட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் லாப தொகையை மீட்க முயன்று தோல்வி கண்டவர் கூடுதலாக 6,20,000 ரிங்கேட்டை செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்ட போதே தாம் மோசடிக்கு ஆளாகியிருப்பதை உணர்ந்தார். மற்றொரு சம்பவத்தில் உணவு கடை வியாபாரியான 48 வயது பெண்ணும் 1 லட்சம் ரிங்கேட்டுக்கும் மேல் மோசம் போனார். இரட்டிப்பு லாபம் பார்க்கலாம் என பேஸ்புக்கில் பார்த்த விளம்பரத்தை நம்பி நவம்பர் கடைசி முதல் டிசம்பர் 16 வரை 8 தடவையாக 4 வங்கி கணக்குகளில் 1 லட்சம் ரிங்கேட்டை அவர் மாற்றியுள்ளார். போதாத குறைக்கு தனது வங்கி கணக்கு விவரங்களையும் கடவு சொல்லியும் சந்தேக நபரிடம் கொடுத்துள்ளார். பணத்தை போட்ட பிறகு சந்தேக நபரை தொடர்பு கொள்ள முடியாதபடி தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்ட போதே தாம் ஏமாந்து போனதை அம்மாது உணர்ந்து போலீசில் புகார் செய்தார். இரு சம்பவங்களும் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றன.